வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு டியூட் அந்த திரைப்படத்தினுடைய கதையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரதீப் பைக்கில் வராரு, ரேப்பிடில் வந்து இறங்குறாரு மண்டபத்துக்கு வெளியில் நேகா ஷெட்டியோட போஸ்டரை பார்த்த உடனே ஆச்சரியத்தோட அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்படி ஸ்லோ மோஷனில் ஏறி போகிறாரு. அப்போ ரஜினியோட பாட்டு 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் அந்த பாட்டு போகுது. போய் அங்கே நிற்கிறாரு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரிசப்ஷனில் எல்லாருமே கிஃப்ட் கொடுக்கறதுக்காக க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அந்த க்யூவில் பிரதீப் நிற்கிறத நேகா பார்த்துடுறாங்க. ஒரே டென்ஷன் ஆகுது அவங்களுக்கு. சரி, நாமளும் எதிர்பார்த்தோம், ஓகே பிரதீப் ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. கிஃப்ட் கொடுக்காம அப்படியே அப்பாவி மாதிரி வந்துட்டு நேகாவை பார்த்துக்கிட்டு பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அதாவது கட்டி பிடிச்சி அந்த அம்மா முத்தம் கொடுத்தது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்க்க இந்த க்யூ போக போக ஒரே டென்ஷன் ஆகுது. நேகா கிட்ட வர வர பிரதீப் கிட்ட வந்த உடனே மாப்பிள்ளையை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், 2 minutes பிரதர் அப்படின்னு சொல்ல, அந்த மாப்பிள்ளையோ ரொம்ப பெருந்தன்மையோட ஓகே பிரதர் அப்படின்னு சொல்ல நேகாவை கூப்பிட்றாரு. வா கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே நேகா முடியாது அப்படின்னா பரதான் பர்மிஷன் கொடுத்துட்டாரு இல்லை வா அப்படின்னு கூப்பிட்றாரு. நேகாவும் போகிறாங்க. அதை பாரு பிரதீப், நான் உன் ஆள் கிடையாது, நான் இப்போ கல்யாணமானவ அப்படின்னு சொல்ல, நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, எவன் கூடயாவது ஃபஸ்ட் நைட் வச்சுக்கோ, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம், அதை நீ தீர்த்து வை. எதுக்காக என்ன கழட்டி விட்ட அப்படின்னு கேட்க, இங்கே பாரு அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. இங்கே பாருடி, நீ சொல்லித்தான் ஆகணும், அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன், அதை தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு நேகா அப்படி திரும்பும்போது சாரியை பிடிக்கிற மாதிரி நினச்சி அந்த தாலியை பிடிச்சி இழுத்துருவார். கட்டின தாலி, ஃப்ரெஷ்ஷாக கட்டின தாலி அருந்துரும். கையோடு தாலி வந்ததை பார்த்து பிரதீப்புக்கு பயங்கர பயம் வந்துடுச்சு. நேகா முறைக்க வந்திருந்த கல்யாணத்துக்கு வந்த அத்தனை உறவுகளுமே தாலியை அறுத்துட்டான்னு கத்த நிறைய பேர் வந்து அடித்து ஃபைட்டு நடந்து பிரதீப்பை நிறைய அடித்து கீழே பிரதீப்பை போட்டு தள்ளி எல்லாரும் மேலே ஏறி உக்காந்து ஒரு நாஸ்தி பண்ணிடுறாங்க இந்த பிரதீப்பை. உடனடியாக போலீஸை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க. பிரதீப்பை எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க. பிரதீப் அங்கேயும் கூலாக இருக்கார். இதுதான் பிரதீப்போட நடிப்போ என்னன்னு தெரியல. லவ் டுடேல எப்படி நடித்தாரோ அதே மாதிரி தான் இதுலேயும் நடிச்சிருக்காரு. ரொம்ப கூலாக அங்கே உட்காந்துருக்கும்போது தான் முறை பொண்ணு வந்து ஜாமீன் கேட்டு வரா. இன்ஸ்பெக்டர் கிட்ட மமிதா, சார் ஜாமீன் வேணும் சார் அப்படின்னு கேட்க, யாருக்கு? அந்த பொறுக்கி பையனுக்கா, தாலி அறுத்தவனுக்கா? இந்த மாதிரி நீங்களே வந்து அவனுக்கு ஜாமீன் கேட்க வந்தீங்கன்னா நாடு எங்கம்மா உருப்படுறதே அப்படின்னு கேட்க, இல்லை சார் அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு சார் அப்படின்னு சொல்ல, என்ன நீ மட்டும் வந்திருக்க, யாரும் பெரியவங்க யாரும் கூட வரலையா அப்படின்னு கேட்க, இல்லை சார் எங்கள் அப்பா ரொம்ப பிஸியாக இருக்காரு சார் அப்படின்னு சொல்ல, என்ன உங்கள் அப்பா பெரிய கலெக்டரா, இங்கெல்லாம் வர முடியாதா, ரொம்ப பிஸியோ, என்னதான் பண்ணுறான் அப்படி உங்கள் அப்பா அப்படின்னு கோவமாக கேட்க, எங்கள் அப்பா பால்வளத்துறை அமைச்சர் சார் அப்படின்னு சொல்ல, உடனே தூக்கி வாரி போடுது இன்ஸ்பெக்டருக்கு. பால்வளத்துறை அமைச்சராக சரத்குமார் நடிச்சிருக்காரு. அவரோட பொண்ணு தான் மமிதா. மமிதாவோட அத்தை பையன்தான் இந்த பிரதீப். சரத்குமாரை பேட்டி எடுக்க வந்திருப்பாங்க. அங்கே சரத்குமாரோட லைஃப் எப்படி இருந்தது அப்படியெல்லாம் கேட்கும்போது சரத்குமார் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொரு விதமும் என்னடா இது ஜோக்கர் மாதிரி இருக்காரே அப்படின்னு நினைக்க தோணுச்சு எனக்கு. அதாவது தன்னுடைய கடந்த காலம் இப்படி தான், தன்னுடைய லைஃபு பால் ஊற்றிட்டு சைக்கிளில் பால் ஊற்றிட்டு வளர்ந்தவன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொரு விதமும் அவருடைய அப்பாவித்தனம் யதார்த்தமாக இருந்தது. ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, என்ன சார் வீட்டுக்குள்ளேயே ஒரு கல்லறை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஓ அதுவா, அது என்னோட தங்கச்சிங்க, எங்கள் தங்கச்சி இறந்து போயிட்டா. நான் ஏழ்மையாக இருக்கும்போது என் தங்கச்சி கூட இருந்தா, நான் இப்போ ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கும்போது என் தங்கச்சி கூட இல்லாமல் போயிட்டா சார். அவள் என்ன எனக்கு ரொம்ப உயிர், அதனால தான் அவளோட கல்லறையை நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த நேரம் கார் ஆரன் சவுண்டு கேட்ட உடனே வெளில வராரு. ஓ மாப்பிள்ளையா, வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு மாலை எடுத்துகிட்டு போய் போடுறாரு. பிரதீப் கூலாக நிற்க, ரிப்போர்ட்டர் யார் சார் இவரே அப்படின்னு கேட்க, இவன் என் தங்கச்சி பையன்பா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஸ்வீட்டை கொடுத்து, இந்தா உங்கள் அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடு, நான் கொடுத்ததா சொல்லாத. இப்போ ரேப்பிடோ புக் பண்ணி ரொம்ப கூலாக அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போக, அவங்க அம்மா என்னடா எங்கே விழுந்து வாரின, இப்படி அடிபட்டு வந்திருக்க, இதே வேலையாக போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஸ்வீட்டை கொடுக்குறாரு. இந்த சாப்பிடு அப்படின்னோடனே, இந்த ஸ்வீட் எனக்கு பிடிக்கும்னு இவனுக்கு இதுவரையிலும் நான் சொன்னதே கிடையாது, அப்போ இந்த ஸ்வீட் எப்படி வந்துச்சு அப்படின்னு திங்க் பண்ண ரோஹிணிக்கு, நில்லுடா, யார் இது, அந்த ஆள் கொடுத்தானா, அந்த ஆள் கொடுத்த ஸ்வீட் எடுத்துன்னு வந்து கொடுக்குறியா அப்படின்னு விசிறி அடிக்கிறாங்க அந்த ஸ்வீட்டை. ஐயோ உனக்கும் அந்த ஆளுக்கும் என்னதான் சின்ன வயசுல சண்டையோ தெரியாது, இதுவரையிலுமே நீ பேசாமல் இருக்க, அப்படி என்னதான் வீராப்போ உனக்கு தெரியலாமா சொல்லிட்டே அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு. பிரதீப் ரங்கராஜன் ஒரு ஆண்டர்பிரனராக ஒர்க் பண்ணுறாரு. அவரோட சேர்ந்து இந்த மமிதாவும் வேலை செய்யறதுனால மமிதாவுக்கு சின்ன வயசுல இருந்து பிரதீப் மேலே ஒரு காதல். ஒரு நாள் ட்ரெயினில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சூழ்ந்து இருக்கும்போது பிரதீப்புக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மமிதா. பிரதீப் ரொம்ப
சந்தோஷமாக எல்லார் முன்னாடியும் சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் மமிதா பைக்கில் வந்துட்டு இருக்கும்போதே சொல்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, என்னைக்கு இல்லாத ஹாப்பி எனக்கு இன்றைக்கி இருக்குது. அப்படி அவள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே பைக்கை ஒரு ஓரத்தில் நிறுத்தி, இங்கே பார் மமிதா, நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏய் ஜோக் பண்ணாதடா அப்படின்னு கேட்க, இல்லை நிஜமாவே அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு ஒன்றுமே கிடையாது, உன் மேலே எனக்கு 0 ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்போ எல்லார் முன்னாடி ஹக் பண்ணிக்கிட்டேடா அப்படின்னு கேட்க, எல்லார் முன்னாடி நீ அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து கோவமாக போயிடுறா மமிதா. திரும்ப திரும்ப கேட்குறா, ஏ நீ ஜோக் பண்ணலையே, ஃப்ராங்க் பண்ணலையே அப்படின்னு கேட்க, எல்ல தெளிவாக பிரதீப் சொன்ன உடனே பிரதீப் கூட சேர்ந்து வேலை செய்யவும் பிடிக்காம, ஒரே ஊரில் இருக்க பிடிக்காம மமிதா வேறு ஊருக்கு போயிடுறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரே டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அப்பப்போ பிரதீப் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஏய் நீ காதலிக்கலையாடா, குரலை காதலிக்கலையே, அதாவது குரல் தான் மமிதாவோட பேர், இல்லைன்னு தெள்ள தெளிவாக சொல்லிடுறாரு. ஒரு நாள் பைக்கில் ஃப்ரெண்டோடு வந்துகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணுவான், ஏண்டா நம்ம இப்போது சாகிற நிலைமையில் வரும்போது நம்ம கண்ணு முன்னாடி எந்த பொண்ணு வருதோ அதை தாண்டா நம்ம உண்மையாக லவ் பண்ணுறோன்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்ல, அதே சேம் டைம் அந்த நேரத்தில் ஒரு பைக்காரன் வந்து இடிக்க இவங்க 2 பேரும் போய் தவறி விழ, அந்த டைமு இவர் கண்ணு முன்னாடி மமிதா வந்து போக, உடனே அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறார், நான் மமிதாவை லவ் பண்ணுறேன் போல இருக்கடா எனக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்ல, அப்போ என்னடா நீ உன் மாமா கிட்ட போய் பேசு. உடனே பிரதீப் சரத்குமார் கிட்ட போய் சொல்ல, சரத்குமார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தான் பொண்ணை வர வைக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி உன் அம்மா கிட்ட நீ பேசி சம்மதம் வாங்குப்பா அப்படின்னு சொல்ல, பிரதீப் அவங்க அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறாரு. நிச்சயதார்த்த ஏற்பாடுகள்லாம் தடபுடலாம் நடக்குது. மமிதா வந்துட்டான்னு தெரிஞ்சு சாக்லேட்டோட போறாரு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு பிரதீப். அந்த நேரம் மமிதா, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்டா, என்னை சேர்த்து வை அப்படின்னு கேட்க, அப்படியே ஷாக் அடித்த மாதிரி நிற்கிறாரு. டேடி உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லு அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றா. பயப்படாத நீ போய் சொல்லு அப்படின்னோடனே இவ போய் சொல்கிறா. உடனே சரத்குமாரோட வில்லத்தனம் வெளிப்படுது. ரொம்ப ஜாதிக்கார பையனை தவிர வேற யாராவது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன்னா கொன்று போட்டுருவேன் என் தங்கச்சி மாதிரியே, இதோ கல்லறை கட்டி வச்சிருக்கேன் பாரு, அவளை மாதிரியே உன்னையும் கொன்னுட்டு உனக்கு ஒரு கலரை போட்டுருவேன் வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்ல, ஐயோ மாமா இதெல்லாம் பிராங்க் மாமா அப்படின்றாரு பிரதீப். ஓ பிராங்கா அப்படின்னா ஓகேப்பா. உடனே மமிதா நீ தாண்டா என்னை சேர்த்து வைக்கணும் அவனோட அப்படின்னு சொல்ல, எப்படியோ ட்ரை பண்ணுறாரு, முடியல. 2 பேரையும் ஃபாரினுக்கு அனுப்பிடலாம் கனடாக்குன்னும் போது அந்த பையனுக்கு பாஸ்போர்ட் இருக்காது. வேற வழி இல்லாமல் பிரதீப் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பாஸ்போர்ட்டை அடுத்த நாள் கிடைக்குது. வந்த உடனே அனுப்பிடலாம், ஒர்க் விசா இருந்தாதான் அங்கே பர்மனண்டா இருக்க முடியும்னு தெரிஞ்சு பழைய காதலி கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு பிரதீப். பழைய காதலி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏண்டி என்னை கழட்டி விட்டேன்னு அப்பயும் கேட்குறாரு. பழைய காதல் எதுவுமே சொல்லாமல் முறைக்கிறாங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஓகே ஆகி எல்லாமே போயிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மமிதாவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா தெரிய வருது, அதனால ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பிரதீப்புக்கு பயங்கர ஆத்திரம், அதுக்குள்ள வடி அப்படின்னு தெரியாமல் நடந்துச்சுடா அப்படின்னு கண்ணீர் விடுறா. ஆமாம் இந்த ஆயுதத்தை மட்டும் அப்பப்போ எடுத்து விட்டுரு. 10 மாதம் குழந்தை பிறக்கிறவர்களுமே இந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருப்போம். புருஷன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த பிரதீப். ஆனால் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த பாட்டிலிருந்து. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துடுது. அந்த குழந்தை பிறந்த உடனே அவருக்கு ஜோக்கராக அந்த குழந்தைக்கு டைப்பர் மாற்றி விடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க 3 பேருக்குமே ரெடி ஆகிடுது விசா. அதுக்கப்புறம் போகலான்னு இருக்கும்போது டைவர்ஸ் அப்ளை பண்ண விஷயம் தெரிஞ்சு போயிடுது சரத்குமாருக்கு. பிரதீப்பை பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறாரு. பிரதீப் எந்த தப்பு பண்ணலை, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னு மமிதா தான் அப்பா கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் பிரதீப் தன்னை லவ் பண்ணான்ற ஒரு விஷயத்த பிரதீப் ஃப்ரெண்டு மூலிமா மமிதா தெரிஞ்சுக்கிட்டு, பிரதீப்பும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு தான் நான் கனடா போவேன்ட்டு நிறைய பொண்ணுங்களை பார்த்துட்டு கடைசியில் அவங்க கிட்டேயே வேலை செஞ்ச ஒரு பொண்ணு, எல்லாரையும் பார்க்குறீங்க ஏன் என்ன செலக்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு மமிதா கிட்ட கேட்க, மமிதா அந்த பொண்ணையே செலக்ட் பண்ணி வலுக்கட்டாயமாக பிரதீப்பை ஓகே பண்ண வைக்கிறாங்க. பர்சனலாக இந்த படமாக பார்த்து கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு திரைக்கதை தான் இந்த படம்.